Hello students, 12th Computer Science, Chapter 6, Control Structure, கட்டுப்பாட்டு கட்டமைப்பு. இந்த சாப்டருக்கு முந்தின சாப்டர், அதாவது பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் உங்களுக்கு ஒரு பைத்தான் லாங்குவேஜோட பேசிக் எலமெண்ட்ஸ், அதாவது அடிப்படையான கட்டமைப்பு தொகுதிகளை பற்றி ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதோடைய தொடர்ச்சி தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறதா இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டு இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருடைய பல விதமான கட்டமைப்புகள், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் நம்ம விரிவாக படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஓகே, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே ஒன்று தான். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருங்கிறது தான் இத்தனை டேர்ம்ஸில் நம்ம சொல்கிறோம். கண்ட்ரோல் ஃப்ளோங்கிறோம், ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலுங்கிறோம், தமிழில் கட்டுப்பாட்டு பாய்வு அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ளோங்கிறத பாய்வு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சார் கண்ட்ரோல் ஃப்ளோ, கட்டுப்பாட்டு பாய்வுனா என்ன சார் அப்படின்னா, நம்ம பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம எந்த ஆர்டரில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம வரிசையை எழுதியிருக்கோமோ அந்த ஆர்டரில் தான் அது எக்ஸிக்யூஷன் இருக்கும். இப்போ நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொண்ட ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது எக்ஸிக்யூட் ஆகும், அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் அஞ்சாவது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி வரிசையில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். இந்த வரிசை முறை இருக்கு இல்லையா, இந்த ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுற, அதாவது முதலுக்கு அப்புறமா ரெண்டாவது தான் வரணும், ரெண்டாவதுக்கு அப்புறம் மூணாவது தான் வரணுங்கிற அந்த நேச்சுரலான அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி நான் விரும்புகிற ஆர்டரில் அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா அதை தான் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்றோம். இட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் த எக்ஸிக்யூஷன். அதாவது ஒரு நிரலினுடைய பாய்வை கட்டுப்படுத்துகிற சில கட்டமைப்புகள், அதுதான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அல்லது கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியும் பைத்தான்லேயும் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலமெண்ட். பைத்தானை பொறுத்த வரைக்கும் 3 விதமான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று சீக்வன்ஷியல், தமிழில் நம்ம வரிசை முறை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பிரான்ச்சிங் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஆர் செலெக்ஷன், அதாவது தமிழில் என்ன சொல்லலாம், அதை கிளைப்பிரிப்பு, மாற்று அல்லது தேர்ந்தெடுப்பு. மூணாவது ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங், அதாவது சுழற்சி அல்லது மடக்கு. இந்த மாதிரி 3 விதமான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதுவரைக்கும் நம்ம போன கிளாஸ்லலாம் பைத்தான் லாங்குவேஜை படிக்கும்போது சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லாம் எழுதணும் இல்லையா? அந்த ப்ரோக்ராமெல்லாம் எப்படி இருந்தது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து அப்படியே ஒன்று கீழே ஒன்றா எழுதிட்டோம். அதுதான் சீக்வன்ஸ், வரிசை முறை. இந்த வரிசை முறை அப்படிங்கிறதுல அந்த ஃப்ளோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதியிருப்போம், அதை S1 அப்படின்னு எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது என்ன எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறது S2, அதுக்கு அடுத்து உள்ளது S3, S4. இங்கே நான் S1, S2, S3, S4ன்னு எழுதியிருக்கிறது ஒவ்வொரு கோட் லைன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதோடைய ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன், அதாவது அது இயங்கக்கூடிய அந்த வரிசை முறை அப்படிங்கிறது மேலிருந்து கீழே அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்றா வந்துட்டுருக்கோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீக்வன்ஷியல். இங்கிலீஷில் சீக்வன்ஸ் அப்படின்னா வரிசையா அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, இது ஒரு முறை. இதுதான் நம்ம முன்னாடி படிச்சிட்டதுனால இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஒன்றும் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. நாம் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, ஆல்டர்னேட், பிரான்ச்சிங், செலெக்ஷன். ஸோ ஒன்றுத்துக்கு இத்தனை பேர் அதுங்க. இதை பற்றியும் அது தொடர்ந்து ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்னு சொன்னேன் இல்லையா, இதை 2 பற்றியும் தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 2 பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம 3 விதமான கண்ட்ரோல் ஃப்ளோ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது சீக்வன்ஷியல், அதுக்கப்புறம் இந்த ஆல்டர்னேட்டிவ், பிரான்ச்சிங், செலெக்ஷன், ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். இதில் இந்த பிரான்ச்சிங், ஆல்டர்னேட்டிவ், செலெக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல அதுக்கு தமிழில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்
தமிழில் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப எசென்ஷியல் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா நம்ம எழுதும்போது தமிழில் தான் எழுத போகிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக தமிழில் பயன்பாடுகள், இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கான பயன்பாடு இல்லாமல் இருக்குது இன்னும் நம்ம இல்லையா? இப்போ நீங்கள் நாளைக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிக்க போகும்போது அங்கே நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தாகணும், வேறு வழி இல்லை. இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு காமன் கான்செப்ட். இது பைத்தானுக்கு மட்டும்தான் இல்லை, நீங்கள் C++, ஜாவா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தாலும் இந்த கான்செப்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த லாங்குவேஜ், அந்த டேர்ம் என்ன, இதுக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ்க்கான டேர்ம் இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஓகே, அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழில் புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பைலிங்குவலாக நான் சொல்லும்போது இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் பார்த்துங்க, ஆல்டர்னேட் அப்படின்னா மாற்று அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்கிறோங்கிறத நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஒன்று, ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று வரைவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதே ஸ்ட்ரக்சரை நம்ம பிரான்ச்சிங்னு சொல்லுவோம். அது தமிழில் கிளைப்பிரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா செலெக்ஷன், தேர்ந்தெடுப்பு. இது மூணுமே ஒரே ஸ்ட்ரக்சரை தான் ரெஃபர் பண்ணுது. ஓகே சார், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன ஆகும், ஒரு கண்டிஷன் ஒன்று வரும். ஓகே, ஃப்ளோ சார்ட்டு வரையும் போது உங்களுக்கு தெரியும் கண்டிஷனுக்கான சிம்பல் எப்படி போடணும், இந்த மாதிரி போடணும். டைமண்ட் சொல்லுவோம் இல்லையா, இந்த சிம்பல், இது ஒரு கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா தமிழில் அதை நிபந்தனை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கண்டிஷன் அப்படின்னு இருந்தாலே அதுக்கான, அதாவது இதை நம்ம கண்டிஷன்னு சொல்கிறோம். இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லலாம், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டிஷன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கண்டிஷன் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம், டெஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனோட ரிலேஷனல் டெஸ்டிங் கண்டுபிடிக்கிறது, ரிலேஷனல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது, அதோட பூலியன் வேல்யூவை எடுக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன், அதை டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்னு சொல்லலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷன், இந்த கண்டிஷனோட ரிசல்ட், கண்டிஷன் அப்படின்னு இருந்தாலே அதோட ரிசல்ட்டு கட்டாயமாக ஒன்று ட்ரூன்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸுன்னு இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கண்டிஷனோட ரிசல்ட்டு ரெண்டே பாசிபிள் அவுட்புட் தான் இருக்க முடியும். ஒன்று ட்ரூன்னு வரலாம், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸுன்னு வரலாம். இப்போ இந்த கண்டிஷனோட ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும், S2ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஒருவேளை இந்த கண்டிஷனோட ரிசல்ட்டு ட்ரூன்னு இல்லாமல் ஃபால்ஸ்னு இருந்தது அப்படின்னா அது S3ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே S4ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஓகே, ஃபைனலாக S4ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்டர்னேட் பிரான்ச்சிங் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை ஆகாமல் கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு சம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன் அப்படிங்கும்போது அதுக்கு ரெண்டு பாசிபிள் ரிசல்ட் இருக்கலாம், ஒன்று ட்ரூன்னு இருக்கலாம் அல்லது ஃபால்ஸ்ன்னு இருக்கலாம். ட்ரூ அப்படின்னு இருக்கும்போது அது S2ங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும், ஃபால்ஸ்ன்னு இருந்தால் அது S3ங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணும். இது ஒரு விஷயம் ரொம்ப நல்லா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, S2 S3ன்னு இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்று S2 எக்ஸிக்யூட் ஆகலாம் அல்லது S3 எக்ஸிக்யூட் ஆகலாம். அது S2 எக்ஸிக்யூட் ஆகணுமா S3 எக்ஸிக்யூட் ஆகணுமாங்கிறது நாம் இங்கே கொடுக்குற இந்த கண்டிஷனை பொறுத்தது, இந்த கண்டிஷனோட ரிசல்ட்டை பொறுத்தது. இதோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்ததுன்னா அது S2ன்னு வரும், ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா S3 வரும். ஓகே, இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, பைத்தானை பொறுத்த வரைக்கும் ட்ரூ அப்படிங்கிறது நியூமரிக்கலாக 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் ரெஃபர் ஆகும். ட்ரூ அப்படின்னா 1 அல்லது நான் ஜீரோ. நல்ல கவனிங்க, ட்ரூங்கிறது இங்கே இடம் இல்லை, நல்லா இங்கே எழுதுகிறேன். ஓகே, ட்ரூ அப்படிங்கிறது 1 அப்படி இல்லைன்னா நான் ஜீரோ. நான் ஜீரோன்னா என்ன சார், ஜீரோ அல்லாத வேறு ஏதேனும் ஒரு மதிப்பு நம்பர். அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ட்ரூ அப்படிங்கிறது 1
ஆர் நான் ஜீரோ, ஒன்று அல்லது சுழியம் அல்லாத வேறு ஏதேனும் ஒரு மதிப்பை பைத்தான் மெய், அதாவது ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கும். ஃபால்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸுங்கிறது இது ஜீரோவை ரெஃபர் பண்ணும். ஜீரோ அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற இந்த கண்டிஷன், அதாவது நான் இந்த கண்டிஷனுங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் சொன்னேன். டெஸ்ட்டு எக்ஸ்பிரஷன், இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்தாலோ அல்லது அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ நான் ஜீரோவாக, நான் ஜீரோன்னு என்ன, 1 2 3 -5 -10 100 ஏதாவது ஒரு நம்பர் நான் ஜீரோவாக இருந்தாலோ அது S2ங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும், இந்த கண்டிஷன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ் அல்லது ஜீரோ அப்படின்னு இருந்தால் அது S3ங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் S1 எக்ஸிக்யூட் ஆகும், S2 அல்லது S3 எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் S4 எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு எதுக்கு சார் இத்தனை பேர் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன் சார் இத்தனை பேர் வந்திருக்கு அப்படின்னா, ஆல்டர்னேட் ஏன் வந்திருக்கு, ஏன்னா இங்கே S2க்கு ஆல்டர்னேட் S3, S3க்கான ஆல்டர்னேட் S2, இதுக்கு அது மாற்று, அதுக்கு இது மாற்று. அதனால் இந்த மாதிரி அமைப்பை நம்ம மாற்று அல்லது ஆல்டர்னேட்டுன்னு சொல்கிறோம். சரி, கிளை பிரிப்புன்னு ஏன் சொல்கிறோம், இங்கே வந்த உடனே இந்த ஃப்ளோ, இப்போ இது S1 இருந்து S2 S3 இந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோ இங்கே வந்த உடனே என்ன ஆகுதுன்னா 2 கிளையாக பிரிஞ்சிருது. ஒன்று S2 இல்லை S3, அந்த 2 கிளையாக அப்படி பிரியுது இல்லை, அதனால் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கிளை பிரிப்புன்னு சொல்கிறோம். தேர்ந்தெடுப்புன்னு ஏன் சார் சொல்கிறோம், செலெக்ஷன். இங்கே வந்த உடனே நம்ம இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் எடுக்க போகிறதில்ல, 2 ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துரு, அது S2 S3 ரெண்டுமே எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கிறதா இருந்தால் அதை நம்ம தேர்ந்தெடுப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2ல் ஏதோ ஒன்று மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட போகுது. அது எதன் அடிப்படையில்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த நிபந்தனை, அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கண்டிஷனோட அடிப்படையில் அப்படிங்கிறதுனால இதை நம்ம தேர்ந்தெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதே ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு பேர் இருக்குது, இதை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இயங்குறதுனால, கண்டிஷன் பேஸில் இது எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இந்த மாதிரி அமைப்பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இது புரியுதா? ஓகே, இப்போ நம்ம பைத்தானில் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, கட்டமைக்கிறதுக்கு ஈஃப் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஈஃப், ஓகே, இந்த ஈஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதுக்கான சின்டாக்ஸ் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்டர்னேட், பிரான்ச்சிங், செலெக்ஷன், இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை, கட்டுப்பாட்டு கூற்றுகளை கட்டமைக்கிறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம 3 விதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒன்று என்ன சொல்லுவோன்னா சிம்பிள் இஃப், இது தமிழில் என்ன சொல்லலாம், சாதாரண இஃப் கூற்று அப்படின்னு சொல்லலாம். சாதாரண இஃப் கூற்று. ஓகே, சரி. இந்த செகண்ட் உள்ளது இருக்கு இல்லையா, இது வந்து இஃப் எல்ஸ், அதாவது நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம், இஃப் எல். இங்கே இஃப் எல்ஸ் இந்த கீவேர்டுக்கெல்லாம் வந்து தமிழில் நேரடியான வார்த்தைகள் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதே தான் தமிழில் நம்ம எழுதணும் இல்லையா, ஏன்னா அதெல்லாம் பைத்தான் லாங்குவேஜோட பேசிக் சின்டாக்ஸில் வரக்கூடிய கீவேர்ட்ஸ். அதனால் அது கீவேர்ட்ஸ்க்கெல்லாம் தமிழில் கிடையாது, நம்ம அர்த்தம் வேணால் புரிஞ்சுக்கிறலாம், பட் அதை எழுதும்போது அப்படியே தான் எழுதணும். ஸோ இஃப் எல்ஸ் கூற்று. ஓகே, மூணாவதாக இருக்கிறது நெஸ்டட் இஃப். ஓகே, நெஸ்டட் இஃப்ங்கிறத தமிழில் நம்ம பின்னலான இஃப் கூற்று அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், பின்னலான இஃப் கூற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த 3 விதமான கன்ஸ்ட்ரக்டை நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணி இந்த ஆல்டர்னேட், பிரான்ச்சிங், செலெக்ஷன்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் இஃப் அப்படிங்கிறது முதல்ல இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகே, நீங்கள் இங்கிலீஷ் கிராமர் படிச்சிருப்பீங்க இல்லையா, இந்த இஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கிராமரில் என்ன சொல்லுவாங்க, மீனிங் என்ன சொல்லுவாங்க. ஒரு இந்த வார்த்தைக்கு மட்டும் தமிழில் நேரடியாக ஒரு மீனிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு வேர்டு இருந்ததுன்னா அந்த வேர்டோட முடிவில் ஆல் அப்படின்னு எழுதுவோம். அதாவது இது இஃப் அப்படி சொல்லுவோம். ஆல், இஃப்னா ஆல். அது என்ன சார் ஆல் அப்படின்னா, இப்போ இருந்தால் அப்படி சொல்கிறோம் இல்லையா, தமிழில் இருந்தால் அப்படின்னு சொல்லுவோம்.
இருந்தால் அப்படிங்கிறதுல இந்த ஆல்ங்கிறது வருது இல்லையா, அதுதான் இஃப். இப்போ நம்ம பொதுவாக ஓகே இஃப் யூ ஓகே ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு எழுதுறோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் அப்படின்னா நீ வேகமாக ஓடினால், அந்த ஆல் அப்படின்னு வருது இல்லை, அந்த ஆல்னு வர்றதுக்கு காரணம் என்னன்னா இங்கே இருக்கிற இஃப். ஸோ இஃப் அப்படின்னா ஆல் இருந்தால். சரி, இஃப்ல ஆரம்பிக்கிற இந்த சென்டென்ஸ் எல்லாமே, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாவோ அல்லது ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டாவோ எடுத்துக்க முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும். ஓகே, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இங்கிலீஷ் நடத்துறது மாதிரி ஆயிரும். ஓகே, பட் நாம் இதோட ரிலேட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட், நீ வேகமாக ஓடினால். ஓடினால் ஓடினால் ஏதோ நடக்கும். ஓடினா பஸ்ஸை பிடிக்கலாம், ட்ரெயினை பிடிக்கலாம், ஓடினா சீக்கிரம் போகலாம். ஓகே, ஓடலைன்னா அதை எல்ஸ். ஓகே, அப்போ இஃப் அப்படின்றது அந்த செயல் நடந்தால், அது இருந்தால், அந்த நம்பராக இருந்தால், அது சின்னதாக இருந்தால், பெரியதாக இருந்தால், அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது இஃப். அந்த மாதிரி இஃப் அப்படிங்கிறது இதுக்கான மீனிங் என்னென்னா, நம்ம அடுத்தது என்ன கொடுக்க போகிறோங்கிறத பொறுத்து அந்த சென்டென்ஸ் அமையும். புரியுதா? சரி, எல்ஸ் அப்படின்னா இல்லாவிட்டால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி, இப்போ இந்த இஃப்பை வச்சுக்கிட்டு எப்படி சிம்பிள் இஃப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் என்னென்னா 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு சின்டாக்ஸ் கேட்பாங்க. சிம்பிள் இஃபோட சின்டாக்ஸ் என்ன, தமிழில் தொடரியல் அப்படின்னு சொல்லுவோம். சின்டாக்ஸ்னால் தொடரியல் என்னன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 மார்க்கில் இஃப் எல்ஸுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இஃப் எல்ஸினுடைய தொடரியலை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதனால் இந்த சின்டாக்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துருவோம். இப்போ சிம்பிள் இஃப்கான சின்டாக்ஸு எப்போவுமே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இஃப்ங்கிற கீவேர்டில் ஆரம்பிக்கணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஃப்ங்கிறது ஒரு கீவேர்டாக இருக்கிறதுனால அது எல்லாம் எந்த கேஸில் இருக்கணும்? வெரி குட், ஸ்மால் கேஸில், அதாவது லோயர் கேஸில் இருக்கணும், ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஓகே, இஃப் ப்ராக்கெட்டில் இந்த டெஸ்ட் கண்டிஷன்னு சொன்னல, நான் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்னு சொன்னல, யூனிவர்சலாக நம்ம கண்டிஷன் மட்டும் எழுதிக்குவோம். தெரிஞ்சுக்கங்க, கண்டிஷனுங்கிறதோ டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுங்கிறதோ ரெண்டும் ஒன்றுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நான் இங்கே எழுதும்போது நான் என்ன எழுதுகிறேன்? வெறும் கண்டிஷன் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, கண்டிஷன். ஓகே, நம்ம எழுதுகிற இந்த சின்டாக்ஸ் எந்த லாங்குவேஜோடது? பைத்தானோடது இல்லையா? ஸோ பைத்தானோடது இருக்கிறதுனால அந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு எழுதணும். ஸோ இஃப் கண்டிஷன் மறக்காமல் என்ன பண்ணணும்? ஒரு கோலன் வைக்கணும். ஓகே, கோலன் வைக்கணும். வச்சுட்டு இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால், ஏன்னா கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு இருக்கணும் இல்லையா? ட்ரூன்னு இருக்கலாம், ஃபால்ஸ்னு இருக்கலாம். சிம்பிள் இஃப் எப்போவுமே ட்ரூவை மட்டும் பார்க்கும், ஃபால்ஸ் பார்ட்டுக்கு வராது. ஓகே, ஸோ கொடுக்கப்பட்ட கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு வேலை பண்ணணும் இல்லையா? ஸோ இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக இங்கே எழுதணும். நான் இங்கே அதை வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இதில் ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இஃப் கீவேர்டு கண்டிஷனுங்கிறது ப்ராக்கெட்டில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கோலன் வரும். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூன்னு இருந்தால் இங்கே கீழே கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்த இஃப் எங்கே ஆரம்பிக்குதோ அதிலிருந்து ஒரு 4 ஸ்பேஸ், அதாவது ஒரு டேபுன்னு சொல்லுவோம். நம்ம டேப், கீபோர்டில் டேப்னு ஒரு கீ இருக்கு இல்லையா? அந்த கீபோர்டில் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இங்கே வந்துடும். நம்ம பைத்தான் ஐடியில் ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. கோலன்னு இங்கே டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டின உடனே அந்த கர்சர் இங்கே தான் இருக்கும். அதனால் டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை அங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் இங்கே வந்து இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இண்டென்டேஷன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இண்டென்டேஷன். ஓகே, இண்டென்டேஷன் தப்பாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த கோடை அது எடுத்துக்காது, தப்பு, எரர் அப்படின்னு காட்டும். ஓகே, ஸோ இந்த சின்டாக்ஸ் என்னென்னா சிம்பிள் இஃப்கான சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் கண்டிஷனோட ட்ரூவை மட்டும் செக் பண்ணுது. ட்ரூவோட வேல்யூ, அதாவது இந்த கண்டிஷனோட வேல்யூ ட்ரூன்னு இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த கண்டிஷனோட ரிசல்ட்டு ஒரு வேளை ஃபால்ஸ்னு இருந்தால், ட்ரூன்னு இல்லாமல்,
அதுக்கு இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எழுதலை. அதையும் சேர்த்து எழுதணுன்னா நமக்கு என்ன வேணும், இஃப் எல்ஸுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வேணும். ஓகே, இப்போ இதில் எப்படி சார் சின்டாக்ஸ் எழுதுறதுன்னா, இஃப் கண்டிஷன், ஓகே, மறக்காமல் கோலன் வைக்கணும். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட், இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, எல்ஸ், நல்ல கவனிங்க, நான் எங்கெங்கே எழுதுறேன்னு பாருங்கள். ஓகே, இஃப் கண்டிஷன் கோலன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு கீழே எழுதியிருக்கேன். சார் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அது எக்ஸிக்யூட் பண்ணுமா சார்? அப்படிலாம் இல்லை, அது மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் இண்டென்டேஷனாக ஸ்பேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் இல்லை பல ஸ்டேட்மெண்ட்ஸுகளாக இருந்தாலும் அது எல்லாமே இந்த வரிசையில் இது ஆர்டரில் ஒன்று கீழே ஒன்றா நம்ம எழுதிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இஃபுக்கு கீழே கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஆக்சுவலாக இந்த ஏரியாவே என்ன சொல்லுவோம்னா ட்ரூ பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரியா இருக்குல்ல, இஃபுக்கு கீழே இருக்கிற இந்த ஏரியா இருக்குல்ல, அதுக்கு பேர் ட்ரூ பிளாக் அப்படின்னு பேர். என்ன பேர்? அதில் கவனிங்க, ட்ரூ பிளாக். ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லாக ட்ரூ பிளாக். எல்ஸ் எப்போ எப்படி எழுதியிருப்போம்னா இந்த இஃபுக்கு நேராக எழுதியிருப்போம். எல்ஸுங்கிறதுக்கும் கோலன் வச்சிடணும். எல்ஸுக்கு ஆன ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே, இது இந்த பிளாக் எல்லாம் எல்ஸுக்கு கீழே இருக்கிற இந்த பிளாக் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து ஃபால்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபால்ஸு பிளாக் அப்படி இல்லைன்னா எல்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இஃப்க்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூ பிளாக்னு சொல்லணும். எல்ஸுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லணும், ஃபால்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லணும். இது புரியுதா? ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ட்ரூ பிளாக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இங்கே கொடுத்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சரி, இது வரைக்கும் இங்கே நம்ம லேர்ன் பண்ண இந்த சிம்பிள் இஃப் அண்ட் எல்ஸ் இஃப் இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பைத்தான் ப்ரோக்ராம் ஒன்று எழுதலாமா? ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று எழுதலாம். என்னென்னா பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த கிவன் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். கொடுக்கப்பட்டிருக்கிற எண் ஒற்றைப்படை எண்ணா அல்லது இரட்டைப்படை எண்ணா என கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பைத்தான் நிரல் எழுத போகிறோம். சரி சார், ஒரு நம்பர் ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? பார்த்தாலே தெரியும் சார், அது ஒரு நம்பரு ஆடா ஈவனான்னு பார்த்தா தெரியும் இல்லையா? எப்படி பார்த்தா தெரியும்? ஒரு நம்பர் 0, 2, 4, 6, 8லலாம் இருந்ததுன்னா அது முடியும் போது அந்த நம்பரோ இல்லை அந்த நம்பர்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஈவன் நம்பர். 1, 3, 5, 7, 9 இருந்ததுன்னா அதெல்லாம் ஈவன் ஆட் நம்பர்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? சரி, நமக்கு தெரியும், ஏன்னா நம்மலாம் நேச்சுரல் இன்டெலிஜென்ட், நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆனால் கம்ப்யூட்டருங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், நீங்கள் அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கம்ப்யூட்டரால் ஒரே ஒரு வேலை தான் செய்ய முடியும், என்ன? அது கால்குலேட் பண்ணும். ஏன்னா அதுக்குள்ளார என்ன இருக்குது, ALU மட்டும்தான் இருக்குது. ALU மீன்ஸ் என்னது? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ அரித்மெட்டிக் பண்ணும், பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் ஆஃப் அரித்மெட்டிக் லாஜிக்கலாக ஒரு டிசிஷன் எடுக்கும், அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ ஒரு நம்பரை நீங்கள் இன்புட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமேட்டிக்கலாக ஏதாவது ஒரு கால்குலேஷன், அந்த கால்குலேஷன் பேஸில் ஒரு டிசிஷன் மேக்கிங், அதை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் ப்ரோக்ராமே எழுதுகிறோம். ஓகே, முதல்ல அது நமக்கு தெரியணும்ல, அந்த லாஜிக் என்னன்றது. ஒரு நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பராங்கிறதுக்கான லாஜிக் என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராமே எழுத முடியும். ஓகே, ஒரு நம்பர் அது என்ன சார் லாஜிக் அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி, ஓகே, இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 ரிசல்ட் நமக்கு தெரியும். ஒன்று கோஷியன்ட், இன்னொன்று ரிமைண்டர் இல்லையா? ஸோ ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி அதோடைய ரிமைண்டர் 0 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் ஈவன் நம்பர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, அதோடைய ரிமைண்டர் 0ன்னு இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் ஒரு ஈவன் நம்பர். அப்படி இல்லை 1 அப்படின்னு வந்ததுன்னா அது ஒரு ஆட் நம்பர். ஓகே, இதில் 2 விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று என்னென்னா, எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ஆர் 0 and 1.
அவ்வளோதான். நீங்கள் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை நீங்கள் 2ஆல் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மீதி என்பது 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். இது தாண்டி எந்த நம்பரும் நமக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி அதோடைய ரிமைண்டர் 0 அப்படின்னு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கிட்ட நம்பர் ஒரு ஈவன் நம்பர். அப்படி இல்லைன்னா, அதாவது 1ன்னு வந்ததுன்னா, அதோட ரிமைண்டர் 1ன்னு வந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் ஒரு ஆட் நம்பர். இதுதான் இதுக்கான லாஜிக். இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம். சரி, இதை நம்ம பைத்தானில் எழுதணும். பைத்தானில் எழுதணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் நான் எழுத போகிறேன், ஒரு எக்ஸ்பிரஷன் எழுத போகிறேன், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு டைரெக்டாக ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணுறதா இருக்கணும். அப்போ அதுக்கான ஆப்ரேட்டரை நான் யூஸ் பண்ணணும். நல்ல ஞாபகம் இருக்கா, நான் உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, அதில் பர்சன்டேஜின்னு போட்டு ஒரு ஆப்ரேட்டர் சொல்லிக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? இந்த ஆப்ரேட்டரோட பேர் தெரியுதா யாருக்காவது? ஞாபகம் இருக்கா? வெரி குட். இதோட பேர் என்ன? மாடுலஸ். மாடுலஸ். மாடுலஸ்ன்னு என்ன சொன்னேன்? இட் ரிட்டர்ன்ஸ் ரிமைண்டர் ஆஃப் அ டிவிஷன். இட் ரிட்டர்ன்ஸ் ரிமைண்டர் ஆஃப் அ டிவிஷன். ஒரு எண்ணை வகுத்தால் அதனுடைய மீதியை மட்டும் நமக்கு திருப்பக்கூடிய ஆப்ரேட்டர் தான் இந்த ஆப்ரேட்டர் மாடுலஸ். ஓகே, ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2வது விஷயம். ஸோ இப்போ நாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுத போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எழுதுவோம்? அந்த நம்பரை மாட் ஆஃப் 2 கம்பேர் பண்ணணும். மாட் ஆஃப் 2ன்னு என்ன? இது ரிட்டர்ன் பண்ண போகிறது 0வை தான் ரிட்டர்ன் பண்ணோம், இல்லை 1 ரிட்டர்ன் பண்ணோம். அது நம்ம ரிட்டர்ன் பண்ணுற அந்த வேல்யூ 0வோ இல்லை 1ஐயோ அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு நம்பர் வேணும். அந்த நம்பரை இன்புட்டாக நம்ம வாங்கணும் இல்லையா? இன்புட்டாக வாங்கி அந்த வாங்கின நம்பரை தான் இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனுக்குள்ளார நம்ம ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் அதோடைய ரிமைண்டர் 0ன்னு இருந்ததுன்னா ஈவன், இல்லைன்னா ஆடுன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, சரி. இப்போ பைத்தானில் ஒரு நம்பருக்கு இன்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவீங்க? நம்ங்கிறது ஒரு வேரியபிள். ஓகே, நான் இன்புட்டாக வாங்க போகிற நம்பரை இந்த நம் வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். இன்புட் வித்தின் ஸ்கொயர், இது ப்ராக்கெட்டுக்குள்ளார வித்தின் டபுள் கோட்ஸில். ஓகே, இது ப்ராம்ப்ட்னு சொல்கிறேன். நம்ம என்டர் எ நம்பர், இதை ஒரு ப்ராம்ப்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ப்ராம்ப்ட் என்டர் எ நம்பர். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாம் வாங்குகிற ஒரு நம்பர், அந்த நம்பரை பைத்தான் எப்படி எடுத்துக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். அது ஒரு நம்பராகவே எடுத்துக்காது. அது என்னவா எடுத்துக்கும்? அது ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். இப்போ ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டால் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்குள்ளே கொண்டு போக முடியாது. இப்போ நாம் இங்கே ஒரு நம்பரை வாங்கினா அதை மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்குள்ளே கொண்டு போகணும். ஏன்னா அந்த நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில். அப்போ என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே இதையும் சொல்லியிருக்கேன்னா, இந்த வாங்குகிற நம்பரை நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வாங்குகிற இன்புட் நம்பராக இருந்தால் அந்த நம்பரை ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணி, அது என்ன சார் நம்பராக கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா வெறும் இன்புட்டு நீங்கள் நம்பரே இன்புட் பண்ணால் கூட அதை ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கோ இல்லையா? அதனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான நியூமரிக்கல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி அதை நம்முங்கிற வேரியபிளில் கொண்டு வந்து வச்சிரும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம இதை இங்கே வாங்கின அந்த நம்முங்கிற இது இருக்கு இல்லையா? நம்பர் இருக்கு இல்லையா? அதில் தான் நம்ம இன்புட் பண்ண நம்பர் இருக்குது. அது ஈவனா ஆடான்னு செக் பண்ணணும். இஃப் நம் மாடு, தட் இஸ் பர்சன்டேஜ் சிம்பிளை பைத்தானில் என்னவா வாசிக்கணும்? நீங்கள் மாடுலஸ். நீங்கள் சி லாங்குவேஜ் படித்தாலும், C++, ஜாவா, பைத்தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் பர்சன்டேஜ் சிம்பிளை என்னன்னு வாசிக்கணும்? மாட் அப்படின்னு வாசிக்கணும். மாடுலஸ். தட் மீன்ஸ் இட்ஸ் ஆப்ரேட்டர், இட் ரிட்டர்ன்ஸ் ரிமைண்டர் ஆஃப் த நம்பர். ரிமைண்டர் ஆஃப் எ நம்பர், தட் இஸ் ரிமைண்டர் ஆஃப் எ டிவிஷன். டிவைட் பண்ணின டிவிஷனோட ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, 2. அப்புறம் டபுள் ஈக்குவல் டு. அது என்ன சார் டபுள் ஈக்குவல் டு? இதை நம்ம எங்கே பார்த்தோம்? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் 2 ஆப்பரண்ட்டோட ரிலேட்டிவிட்டி கம்பேர் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இங்கே வர இது என்ன பண்ணும்? இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? நம்பில் இருக்கிற வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி அதோடைய ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணிடும். அதுவும்
இது வந்து ஈக்குவல் ரெண்டும் சமமானு செக் பண்ணணும். ஈக்குவல் டு 0, 0வுக்கு சமமாக இருந்தால், இஃப் இருந்தால் என்ன பண்ண சொல்கிறீங்க? இருந்தால் பிரிண்ட் ஸ்டேட் ப்ராக்கெட்டுக்குள்ளற நான் சிம்பிளாக ஈவன்னு மட்டும் எழுதிடுறேன். ஓகே, ஈவன். இது வரைக்கும் எழுதி அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதுதான் சிம்பிள் இஃப். ஆனால் இது சிம்பிள் இஃப்பில் இப்படி எழுதிட்டீங்களா? ஆனால் இது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆகாதே. இப்போ நான் வந்து இப்போ இன்புட் வந்து இப்போ இந்த மாதிரி வருது, என்டர் நம்பர்னு வருது, நான் 7 ஒரு நம்பரை இன்புட் பண்ணுறேன்னு வச்சுங்க, அது நம்மள போய் ஸ்டோர் ஆகிடும். அப்போ 7 மாடுலஸ் ஆஃப் 2, 7 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்னன்னு வரும்? 1. ஓகே, 1 இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 0. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே, நான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போதே இது சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எப்படி நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு. அதாவது இதை வந்து நீங்கள் இவாலுவேட் பண்ணினா வர ரிசல்ட் 1ன்னு வச்சுங்களேன். இஸ் 1 ஈக்குவலன்ட் டு 0 அப்படி வாசிக்கணும். ஞாபகம் இருக்கா? இஸ் 1 ஈக்குவலன்ட் டு 0, 1 0வுக்கு சமமானதா? இப்போ இது ரிசல்ட் என்ன? இது இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஒன்று எஸ்ன்னு சொல்லணும், இல்லை நோன்னு சொல்லணும் இல்லையா? எஸ்ன்னா ட்ரூ, நோன்னா ஃபால்ஸ் இல்லையா? இப்போ நான் எடுத்துக்கிட்ட நம்பர் 7, 7 2ஆல் நம்ம டிவைட் பண்ணினா ரிமைண்டர் 1, 1 0க்கு சமமானதா? எப்படி சமமானதாக இருக்கும்? அப்போ ஃபால்ஸ் இல்லையா? அப்போ ஃபால்ஸுக்கு என்ன அப்படிங்கிறது இங்கே இல்லை. அதனால் சிம்பிள் இஃப்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனுக்கு உதவாது. அதனால தான் நம்ம இஃப் எல்ஸுங்கிறத தான் ஆல்வேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி. இப்போ இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, தட் இஸ் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அது ட்ரூ வரல, ஃபால்ஸ் தான் வந்திருக்கு இல்லையா? ஃபால்ஸுங்கிறதுனால இது வராது. அப்போ ஃபால்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதணும். எல்ஸ் பிரிண்ட் ஆட், அவ்வளோதான். ஓகே, எவ்வளோ சிம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃப்ளோ முதல்ல இந்த இதை நான் S1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ என்ன கேட்குதுங்க? என்டர் நம்பர்னு கேட்குது. நான் 7ன்னு ஒரு நம்பரை கொடுக்குறேன். அந்த 7ங்கிற நம்பர் இன்புட் வாங்கி அதை இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி நம்முங்கிற வேரியபிளில் கொண்டு வச்சிருது. இஃப் நம் மாட் ஆஃப் 2, தட் இஸ் நான் வாங்கின 7 2ஆல் டிவைட் பண்ணி அதோடைய ரிமைண்டர், அது ரிமைண்டர் என்ன வரும்? இப்போ 1 ஈக்குவலன்ட் டு 0. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இஸ் 1 ஈக்குவல் டு 0, 1 0க்கு சமமானதா? ஃபால்ஸ். இது ட்ரூன்னு இருந்திருந்தால் ஈவன் வந்திருக்கும். ஃபால்ஸ்ன்னு இருந்ததுனால எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற இந்த ஆடுங்கிறத அதை என்ன பண்ணோம்? டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா? ஸோ இது S1 அப்படின்னா இந்த இஃப்ங்கிறத நான் என்ன எழுதுவேன்? இந்த கண்டிஷன் மாதிரி இப்படி எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய ரிசல்ட்டு ட்ரூன்னு இருக்கலாம், ஃபால்ஸுன்னு இருக்கலாம். ட்ரூன்னு இருந்தால் அது ஈவன்னு பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா அது ஆடுன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ அந்த நான் முன்னாடி பார்த்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சா இது? அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை, இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆல்டர்னேட் பிரான்ச்சிங் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்லா புரிஞ்சுதா அவங்களுக்கு? ஓகே, அடுத்த கிளாஸில் நெஸ்டட் இஃப் எல்ஸ், அதாவது பின்னலான இஃப் கூற்றுகள்னு சொல்லலையா, அந்த நெஸ்டட் இஃப் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராமெல்லாம் நம்ம புக்கில் இருக்குது, அதை எடுத்து எழுதி பாருங்கள். உங்கள் லேப்டாப்பில் இந்த மாதிரி ப்ரோக்ராமை டைப் பண்ணி, இப்போ நம்ம இதையே கூட நீங்கள் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்கெல்லாம் தப்பு இருக்குது, நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சிட்டோமா அப்படிங்கிறது புரியும். ஓகே.